ஒருமுறை என்ன பாரம்மா, கடவுளின் கண்கள் நீ அம்மா, காவலிலும் போலேனம்மா, உன் போலம்மா யாரம்மா. விரல்களை பிடித்திடும் போது கிடைக்குதே பிரபஞ்சமே. டேய் அஜய், அஜய் சொல்லுமா. என்னம்மா பண்ற? இன்னைக்காவது நல்லா தூங்குனியா? தூங்கலாம் தான் பார்த்தேன், ஆனால் தூக்கம் தான் வர மாட்டேங்குது. உனக்கு செக்கப் போனப்ப டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரியும்லப்பா. ஒழுங்கா அவங்க சொன்ன மாதிரி டைமுக்கு டேப்லெட் எடுத்துக்கோ. சரிம்மா எடுத்துக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன், அவனை வேற கூப்பிட போனான். சரிப்பா, பத்திரம், உடம்ப பார்த்துக்கோ, ஒழுங்கா தூங்கு. சரிம்மா, பாய். என்னடா இப்படி சவுந்துருக்கு கண்ணு? சரி, ஒரு குளியெல்லாம் போட்டால் சரியாயிர போகுது. சரி, டேப்லெட் அப்புறமேல் போட்டுக்கலாம். இந்த டைம் தான் வரேன்னு சொல்லியிருந்தேன், ஆளக்கானா. சரி வா, ஒரு வெயிட்டிங்க விடும். அது வரைக்கும் ஒரு பாட்டை கேட்போம். என்னடா எப்படி இருக்க? ஏதோ இருக்காண்டா ஆச்சு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, போய் 2 மாதம் பேசினேன். அதுக்கப்புறம் உன்னை எவ்வளோ கான்டாக்ட் பண்ணியும் பேச முடியல. சரி, என்னாச்சு? சரி வா, முதல்ல வந்து உட்காரு. ஃபேமிலியில் கொஞ்சம் இஷ்யூடா. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சொந்தக்காரங்க அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்கும்போதெல்லாம் எங்கன்னா போயிடலாம் போல இருக்கும். இதை விட நீ எப்படி இருக்கன்னு சொல்லவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் இந்த வார்த்தை கேட்குற மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு.
நீ போனதுக்கப்புறம் இந்த 6 மாதம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அது மட்டும் இல்லை, இந்த 4 மாதம் என் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் டேஸ்ரா. பேச்சு துணை கூட யாரும் இல்லை, உனக்காவது ஆள் இருக்குது. அட ஏன்டா, அதுவும் பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு. நீ வேற ஏன்டா எக்ஸாம் ப்ரெஷரு, வீட்டில் வேற கசகசன்னு பஞ்சாயத்தை கூட்டிக்கிருக்காங்க. இதை நினச்சே ஒழுங்காக சாப்பிட முடியல, தூங்க முடியல, இதே வாழ்க்கையை ஓட்டிக்கிருக்கேன். என்ன பண்ணுறது? ஒன்று யோசிச்சா பேரண்ட்ஸ் உன் லைஃப்பை நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க போகிற பாதையில் விட்டுறாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கும்போது உன் வழியில் நீயே போன்னு சொல்லிடுறாங்க. இது எப்போ தான் மாறுமோ? அதான் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்கிறல, ஊருக்கு வேணா போக வேண்டியது தானே? இப்போ தாண்டா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஊருக்கு போயிட்டு வந்தேன். அங்கே வீட்டுக்கு போனால் வீட்டில் என்னடா ஆள் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அவன் போய் செக்கப் எடுத்து இப்போதைக்கு மாத்திரை மருந்து மட்டும் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. அந்த ரிப்போர்ட் வேறு இப்போ தான் வந்து தொலைதான், அதை வேறு போய் வாங்கி தொலையணும். என்னடா செக்கப்லாம் சொல்கிற? அப்படி என்னடா ஆச்சு? அது ஒன்றும்லடா, அப்பப்போ தூங்காமல் சரியாக தூக்கம் இல்லாமல் தலையெல்லாம் வலிக்குது. அதான் வேறு ஒன்றும் இல்லை. சரி நீ தான் வந்துட்டே இல்லை, பார்த்துக்கலாம். அட ஏன்டா, எந்த கம்பெனி போனாலும் ஒரே வார்த்தையை சொல்லி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கெலாம் எப்படிப்பா வேலை கிடைக்கும்? இதுதான் காலேஜ்லேயே ஒழுங்காக ஃபஸ்ட்டு வரணும். அங்கெல்லாம் என்ன தான் பண்ணுவீங்களோ நீங்களாம். நம்ம காலேஜ் லைஃப்பில் 4 வருஷம் நம்ம லைஃப்பில் மறக்க முடியாத நாட்களாக எப்படி இருந்தோம். என்னடா இது கிளாஸ் இப்படி போர் அடிக்குது. ஃபர்ஸ்ட் அவர் வேறு ஆப்டன்ஸ் போட்டாங்க. வெறுப்பாக இருக்குது. சமோசா கேன்டீன் போகலாமா? பசங்களுக்கு ஏன் கொடுக்கல, அது ஏன் கொடுக்கல. இன்னைக்கும் பார்க்க நினச்சி நின்று அது வேற ஒருத்தனை பார்த்துட்டு போயிடுச்சு. சந்தோஷமாக இருந்த நாட்களை வச்சு தான் இப்போ வெறுப்பான வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அண்ணா 2 டீ. தம்பி டீ எடுத்துக்குவா. தம்பி யாரா இருக்கீங்களாடா? சொல்லுங்கண்ணா. தம்பி கொரியர் வந்திருக்குடா. இருங்கண்ணா வரேன். யாருக்குண்ணா வந்திருக்கு? அஜயன்ற பேருக்கு வந்திருக்குப்பா. ரூம்லேயே ஆள் இல்லை, ஃபோனும் ரீச் ஆகலைப்பா. கொடுத்துட்றியாப்பா? கொடுங்கண்ணா, நான் கொடுத்துட்றேன். இதில் ஒன்று சைன் பண்ணியிருப்பா. என்னப்பா பிஜியில் யாருமே இல்லை? லீவ் டைம் இல்லையாண்ணா? அதுவும் இல்லாமல் இங்கே மெயின்டெனன்ஸ் வேறு அவ்வளோ சரியில்லை. யாராவது தான் இருப்பாங்க. ஓ அப்படியாப்பா. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன். பகலில் தூங்கிட்டு சுற்றிட்டு லீவ் டைமில் ஊருக்கு போயிடுவேன். அப்படியே மறக்காமல் கொடுத்துருப்பா. நான் கொடுத்துட்றேண்ணா. எல்லாம் ஜாஸ்தியாகும். பெரிய நிறைய பேர் சொல்லுவாங்க கடந்த கால நினைவுகளை அவங்க ஏதோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கு போல். என்னென்ன தான் பார்ப்போமே, அவர்கிட்ட சொல்லிக்கலாம். அமைதியானவர் தானே, என்ன சொல்ல போகிறாரு? என்னடா இது வஞ்சிரம் மீனை வறுத்து வச்சுருக்கானுங்க. ஏதோ ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் போல் இருக்குது. என்னடா டிஐடி இன்சோமேனியானா? ஏதோ புதுசாக இருக்கே. சரி சர்ச்சை போட்டு பார்ப்போம்.
ஓ, ஏதோ தூக்கம் வராதனால ஏதோ பிரச்சனை போல. சரி, நம்மளுக்கு எதுக்கு இந்த பொழப்பு, வந்தா கொடுத்துருவோம். என்ன பாய் ஃபோன் பண்ணுறான்? ஹலோ, சொல்லு ராஜா. என்னடா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். என்ன ஒர்க்லாம் எப்படி போகுது? எனக்கு என்னடா, நைட் ஷிஃப்ட் போகிறேன், பகலில் தூங்கிடுறேன். சரி, அதை விட உன்னை பற்றி சொல்லு. இங்கே ஒன்றும் இல்லைடா, பழைய ஆஃபீஸ் செட் ஆகலை, புது ஆஃபீஸ் தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். சரிடா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா. சொல்லு. வேறு நம்ம கூட ட்ரிபிள் சிவான்னு ஒருத்தர் இருந்தார்ல. ஆமாம். அவர் இறந்துட்டாராண்டா. என்னடா சொல்கிற? எப்பா? அது சரியாக தெரிலடா, பசங்க தான் சொன்னானுங்க ஏதோ ரொம்ப நாள் முன்னாடியே இறந்துட்டாருன்னு. நல்ல மனுஷன்டா, எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவார். யாருக்கு எப்படி விதி எது இருக்குன்னே தெரில பத்தியா. சரி பாருடா, நான் போய் லஞ்ச் சாப்பிட்றேன். சரிடா, பாரு, டைம் கிடச்சா சொல்லு, மீட்டை போடுவோம். சரிடா மாமா, பாய். சரிடா, பாய்டா. சொல்லுங்க ப்ரோ, இங்கே டீ கடைக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்டு கூட. ஒன்றும் இல்லை ப்ரோ, லெட்ரு வந்துச்சு, வாங்கிட்டேன். ஓகே ப்ரோ, டீ கடையில் ஃப்ரெண்டோட இருக்கேன், வந்துடுறேன். யார் ப்ரோ, பொண்ணா? இல்லை ப்ரோ, நம்ம ரூம்மேட் ட்ரிபிள் சிவா, அவன் கூட தான். என்னது, சிவாவா? தெரிந்தாருல்லடா, வேறு இறந்துட்டாராடா.